Because the preaching that I've got is it is all false. இதற்கு காரணம் அவர்களும் சரியாய் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சு வாசிக்காததான். The reason is they also have not read the Bible properly. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதாது. It is not sufficient that we accept the Christ. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதாது. It is not that we believe Christ. நீங்க வேதத்தை கவனமாய் வாசிக்கணும். We need to carefully read the word of God. ஏன்னா இது நம்முடைய இருதயத்துக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம். Because it is given for our hearts. இது நம்முடைய மூளைக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் இல்ல. It is not given to our mind. இத நம்முடைய மூளையினால புரிஞ்சிட்டாலும் Even if we are able to understand with the mind, இதன்படி நம்மால் வாழ முடியாது. we cannot live by it. ஆனா இத நம்ம இருதயத்திலிருந்து புரிந்து கொள்ளும் பொழுது But if you understand by the heart, நம்மால் இதன்படி வாழ முடியும். then we can live by it. அநேகர் இதை புரிந்து கொள்கிறார்கள். Many are understanding ஆனால் it, வாழ முடியல. but they are not living it. நமக்கு புரிந்து கொள்வது முக்கியம் இல்ல. It is not enough that we understand, வாழ்வது தான் but முக்கியம். we need to live like that. நம்மால் வாழ முடியல அப்படினா நம்ம புரிந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. If we are not living by that, it is not sufficient that we are understanding it. அதனால நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. But you are reading it. ஆனா கவனமா வாசிக்கிறீங்க. But you are not carefully reading it. நாம் கவனமாய் வாசிக்கணும். We need to carefully read the word of God. இன்றைக்கு நான் ஒரு செய்தியை சுருக்கமாய் உங்களோட பகிர்ந்து I want கொள்கிறேன். to share a message shortly. ஏற்கனவே நேற்றைய தினத்துல ஒரு நம்ம சகோதரனுடைய வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்துல நான் பிரசங்கித்ததுதான். In the recent times, brother Joshua brother inside his home, I have shared a message. ஆனா அது இப்போ உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்ன்றதுனால நான் அதில இருந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க I want to share few things which I shared on Wednesday. ஒரு சில புது சகோதரங்க நம்ம மத்தியில இருக்காங்க. There are few newcomers in the church. சோ அவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும்ன்றதுக்காக நான் திரும்பவும் இத பேசுறேன். I am repeating the message for that they will be benefited. எதற்காக இந்த பூமிக்கு இயேசு வந்தாரு? Why God have come into the world? இந்த பூமிக்கு ஏன் இயேசு வந்தாரு? Why Jesus have come into the ஆண்டவர் world? எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு? Why Jesus have come into the world? நமக்கு வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். Jesus, in order to save the sinners, he came to the world. வேற எந்த புத்தகத்திலேயும் இந்த தெய்வ புத்தகங்கள்னு சொல்ற எந்த புத்தகத்திலேயும் பாவிகளை ரட்சிக்க வந்தன்னு சொன்ன தெய்வம் ஒண்ணு கூட இல்லை. All the holy scriptures that we read, that there is no one book of mention that Jesus have came into the world for the sinners. இது மனுஷனிடத்திலிருந்து வந்தது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். We are saying that it does not come from human beings. சேம் இந்து பகவத்கீதை வாசிக்கிறவங்களும் அதுவும் மனுஷனிடத்திலிருந்து வந்தது இல்ல, அது தேவனிடத்திலிருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. The Hindu people who have read Bhagavad Gita, they also say that it does not come from human being but is from God. Quran அதுவும் தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு தான் சொல்லி அதை படிக்கிறவங்களும் சொல்றாங்க. Muslims are saying that Quran has come from God. வேதம் இதுவும் தேவனிடத்திலிருந்து வந்ததுதான் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். We are saying that this holy Bible is come from God. So தெய்வ நம்பிக்கையுடைய அத்தனை பேரும் அவர்களுடைய புத்தகங்களை இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று தான் சொல்லுகிறார்கள். All the believers in various religion, they are saying that the holy scripture is coming from God. எது உண்மை இதுல? Which is truth here? இதுல எது உண்மை? Which is truth? நாம் சொல்றது தான் உண்மைன்னு எப்படி நாம் இத நிரூபிக்கிறது? How can we say that what we believe is truth? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? Can I tell you one? நீங்க பாவி என்பதை உண்மையாகவே அறிந்து கொண்டிருப்பீர்களானா? If you are truly repentant that you are sinner, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். then you can truly say that Jesus is the Savior. நீங்கள் பாவி என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாவிட்டால், If we are not accepting that we are இயேசு sinners, கிறிஸ்துவை தேவன் என்று உங்களால் சொல்ல முடியாது. then Jesus, we will not declare that Jesus is the Savior. வேதம் அததான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? Bible says the same thing. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். Jesus came to save the இந்த sinners. உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமும் பாவிகளை ரட்சிக்க ஒரு தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லப்படல. Not every book says that God has come into the world to save the sinners. ஏன் இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லி உறுதியாய் நம்மால சொல்ல முடியும்? Why we are strongly not saying that Jesus is God? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நிரூபிப்பதற்காக நாம் அறிவியல்பூர்வமான பல காரியங்களை எதற்காக நாம் ஆராய்ச்சி செய்கிறோம்? We are searching many knowledgeable things as to prove that Jesus is not God. அவர் ஜெருசலேம்ல தான் பிறந்தாரு, இன்னும் அந்த கல்லறை இருக்குது, இன்னும் அந்த இடம் இருக்குது, இன்னும் ஒரு பிறந்த இடம் இருக்குதுன்னு எதற்காக இதெல்லாம் நாம் எடுத்து காண்பிக்கிறோம்? Why we are just showing off the history that Jesus was born in Jerusalem? பாவி என்பதை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளல. Because the reason is they have not realized that we are நாம் sinners. பாவி என்பதை அறிந்து கொண்டால் நமக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. If we are realizing that we are sinners, we நாம் don't தேவனுடைய have to, வார்த்தையை நாம் நம்புவோம். we will be believing on word of God. என்னை ரட்சிக்க இயேசு வந்தார் என்று நம்புவோம். We will be declaring that Jesus came to the world to அவர்தான் save தேவன் me. என்பதை நாம் நம்புவோம். Jesus is God. We will எனக்கு believe. அடையாளமே தேவையில்லை. We don't have any signs. அவருடைய கல்லறை இருக்கிறதா, அவருடைய உயிர்த்தெழுந்த இடம்
இடம் இருக்கிறதா, அவருடைய பிறந்த இடம் இருக்கிறதா, எதுவுமே எனக்கு I தேவையில்லை. don't have any proof that where is Jesus born, where is Jesus died. நான் பாவி. I am a sinner. என்னை இந்த பூமியில ரட்சிக்க வந்த ஒரே ஒருவர் அவர்தான். Jesus is the only one who came to save அவர் என்னை me. நேசித்ததனால தான் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். He came into the world because he loved me. அநேக வேதங்களை வைத்திருக்கிறவர்கள் சொல்லலாம் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லலாம். Many those who are having the Bible, they can say God is loving. ஆனா இயேசு மட்டுமே நான் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறேன் என்று நிரூபித்திருக்கிறார். Then Jesus only have emphasis that how much I love you. சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று நிரூபித்திருக்கிறார். Jesus left his life on the cross and he explained how Jesus loves you. மற்ற புத்தகங்கள் எல்லாம் அப்படி எந்த ஒரு தெய்வம்னு சொல்றவங்க வந்து நிரூபிக்கல. The other holy scriptures not says that. எல்லாமே சொல்றது பொதுவா எல்லாமே ஒரே மாதிரி சொல்லலாம். In general says that God is loving. வேதம் சொல்லலாம் தேவன் உங்களை நேசிக்கிறார். The scripture says that God is loving. குர்ஆன் சொல்லலாம் அவங்களோ சொல்லலாம் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார். Quran, the Muslim says that Allah is loving you. பகவத்கீதை சொல்லலாம் கிருஷ்ணர் உங்களை நேசிக்கிறார் என்று. Bhagavad Gita can say that Krishna is loving you. என்னை நேசிக்கிறார் என்பதை எனக்கு நிரூபித்து காண்பித்தவர் யார்? Who is the one who proved his love? என்னை உண்மையாகவே இவர் நேசிக்கிறார் என்பதை எனக்கு நிரூபித்தவர் யார்? Who is the one who really proved that he is ஒரே loving? ஒருவர் தான். He is the only one. இயேசு கிறிஸ்து. Jesus Amen. Christ. அவர் மட்டுமே சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து எவ்வளவாய் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று He நிரூபித்தார். is the only one who gave his life on the cross and he proved that. அவரை நம்புவதற்கு வேற என்ன நிரூபணம் வேணும்? What proof can we have? அவர் தெய்வ அன்புள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? Jesus is so loving. What else we can have? அவர் மட்டுமே பாவியை மன்னிக்க முடியும் என்பதற்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? He is alone the one who can forgive the sins. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நாம் கழுவப்பட முடியும் என்பதற்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? What else proof that we can have that his blood alone can cleanse us from all our sins? ஒரு ஆதாரமும் தேவையில்லை. We don't require any நாம் proof. தாழ்மையா இல்லாததனால Since we are not இயேசுவை humble, நிரூபிப்பதற்காக பல காரியங்களை நாம் எடுத்து பேசிக்கொண்டோம். because we are searching for the proof in order to say that Jesus is loving. எதுவுமே தேவையில்லை. We don't need anything. என்னால் சொல்ல முடியும் இயேசுதான் தேவன். I can say that Jesus is அவர்தான் God. என்னை நேசிக்கிறவர். He is the only who can love அவர்தான் me. என்னை மன்னிக்க முடியும். He can only forgive அவருடைய me. இரத்தத்தினால் நான் மன்னிக்கப்பட முடியும். Because by his blood, அவரே மெய்யானவர். he is the truth. அவரே இரட்சகர். He is the Savior. என்னால் உறுதியாக சொல்ல I முடியும். can surely say that. எனக்கு வேற எந்த ஆதாரமும் I தேவையில்லை. don't require any நான் proof. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். I am believing on the word of இந்த God. வார்த்தையின்படியே தேவன் வாழ்ந்திருக்கிறார். By his word, he lived that. இந்த வார்த்தையில தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து காண்பித்திருக்கிறார். What he says, he did by his word. எனக்கு வேற ஆதாரம் I தேவையில்லை. don't need any proof. நான் வேற எந்த ஆதாரத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன். I don't search for any proof. ஏன் இந்த பூமியில பல ஆதாரங்களை தேடிக் கொண்டிருக்கிறோம்? Why people are searching for many proofs? இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு சுகமானதா? இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஏன் நான் ஆதாரங்களை தேடிக் Why many கொண்டிருக்கிறோம்? people are searching that only if he heals, he is a God. என்னை அவரால் சுகமாக்க முடியும். He can heal me at any time. என்னை அவர் சுகமாக்காவிட்டாலும் அவர்தான் தேவன். Even if he is not healing me, he is a God. பிரச்சனையிலிருந்து அவர் என்னை விடுதலையாக்க முடியும். He can save me from many troubles. பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்காவிட்டாலும் அவர்தான் தேவன். Even if he is not saving me from trouble, he is a God. எனக்கு ஒண்ணு நடக்கலன்றதுக்காக நான் அவரை சந்தேகப்பட மாட்டேன். If something is not happening, that I cannot disbelieve him. அவருடைய வார்த்தையிலே அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டியிருக்கிறார். Whatever he says in this Bible scripture, he does that. அவர் மன்னிக்கிறவர் என்று சொன்னால் அவர் மன்னித்திருக்கிறார். He says that he is a forgiver, he forgive me. அவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர் He நேசித்திருக்கிறார். says that he is loved one and he is loving me. எனக்கு எந்த ஆதாரமும் I தேவையில்லை. don't need any proof. எனக்கு அன்பான சகோதரனே, My beloved brothers நீ and தாழ்மையா sisters, இருக்கணும். you have to be humble. நீ பாவி என்பதை நீ உணரணும். You need to realize that you are a sinner. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை உன்னால் தாராளமாக அறிக்கை செய்ய முடியும். Then you can boldly declare that Jesus is அவரை God. குறித்து உனக்கு எவ்வித சந்தேகமும் வராது. You cannot have a disbelief over him. அவரை குறித்து உனக்கு எந்த சந்தேகமும் You வராது. cannot have a disbelief over him. சோ ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? Why Jesus came into the world? பாவிகளை ரட்சிக்க வந்தார். He came to save the sinner. பாவிகளை அவர் எப்படி ரட்சிக்கிறார்? How he saved the sinner? பாவிகளை அவர் எப்படி ரட்சிக்கிறார்? How he saved the sinners? எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நான் நம்பும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. Many are saying that when I believe the scene of the cross, இயேசு I am கிறிஸ்துவின் saved. சிலுவை மரணத்தை நான் விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. Many are saying that I am believing on the cross, therefore I am being saved. அப்புறம் ஏன் மறுபடியும் சந்தேகப்படுறீங்க? Then why you are again and again you are disbelieving him? நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது உண்மையா இருக்கலாம்.
You can be sure that you have believed நாம் Jesus, மெய்யாய் மனம் திரும்பல. but we have not truly repented. மனம் திரும்பின ஒருவனுக்கு சந்தேகம் வராது. The one who have truly repented, they don't have any disbelief. மனம் திரும்பின ஒருவன் சந்தேகப்பட மாட்டான். The one who truly repented, they don't have disbelief. நாம் உண்மையாகவே மனம் திரும்பினவர்களா இருக்கணுமா? Are we truly repented? நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். நாம் ஏற்கனவே வாசித்தோம். யோவான் 10:10 எடுத்து வாசிப்போம். We read John 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இங்க பிசாசை குறித்து சொல்றார். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். Here he says about the thief, he is came to steal, kill and destroy. ஆனா இயேசு என்ன சொல்றார்? நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். But what Jesus says about himself is, I came to that may have life and life in ஜீவன் உண்டாகுதுன்னா how the life ஜீவன் உண்டாகுதுன்னா how the life will be imparted in us. பரிபூரண ஜீவன் என்ன? What is abundant life? ஜீவன் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. What is life is, it is about forgiveness. பரிபூரண ஜீவன் என்று சொன்னால் பாவம் செய்யாத வாழ்க்கை. ஆமென். The abundant life is something that we will be not sinning. ஜீவன் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. Life is forgiveness. பரிபூரண ஜீவன் என்று சொன்னால் பாவத்தின் மேல் வெற்றி. Abundant life is overcoming the sin. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். God has created a man. ஆரம்பத்தில் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். He has created a man. பாவம் செய்வதற்காக அவனை சிருஷ்டிக்கவில்லை. He has not created in order for him to do sin. அவன் பரிபூரண ஜீவனை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று அவனை சிருஷ்டித்தார். For him to have an abundant life, he has ஆனால் அவன் created. பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ள But முடியவில்லை. he didn't receive the abundant life. அவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான். He has been deceived by Satan. பிசாசுடைய வார்த்தையினால் He வஞ்சிக்கப்பட்டான். has been deceived by Satan's words. பிசாசு அவனுடைய மனதை குழப்பினான். He has shattered his heart's understanding. பிசாசு நாள் அவன் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தான். He was being deceived by Satan and he has sinned. அவன் தேவனுடைய அந்த பரிபூரண ஜீவனை இழந்து போனான். He has lost the abundant life which God has planned for him. எனக்கு அன்பானவர்களே, My beloved, நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும். please listen to me. ஒரு மனிதனை அவன் ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவனை அவர் எப்படி சிருஷ்டித்தார்? How he has created a man. அவனுக்கு ஒரு மனசாட்சி கொடுத்திருந்தார். He has given him a mind. ஒரு ஆவியை கொடுத்திருந்தார். Yeah. How spirit? மனசாட்சி எதற்கு கொடுத்தார்? Why he has given the mind? ஆவி எதற்கு கொடுத்தார்? Why he has given the spirit? மிருகங்களுக்கு மனசாட்சி இல்ல. The animals doesn't have soul. மிருகங்களுக்கு ஆவியும் இல்ல. Animals doesn't have spirit. அவைகள் இந்த பூமியோடு மரித்து போகக்கூடியது. The animals will die in the earth. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு மரித்து போகிறது இல்ல. Our life is not by dying on earth நாம் alone. தேவனுக்கு முன்னாடி ஒரு நாள் போய் கணக்கு கொடுக்க We வேண்டும். need to give an account one day before God. We have a judgment. நமக்கு தண்டனை இருக்கிறது. We have a judgment. ஏன்? Why? நமக்கு மனசாட்சி தேவன் கொடுத்திருக்கிறார். Because God has given us soul, the mind, ஆவியை கொடுத்திருக்கிறார். and given us a spirit as well. மனசாட்சி எதற்கு தேவன் கொடுத்தார்? Why God has given a mind or நாம் soul? தவறு செய்யும்போது நீ தவறு செய்திருக்கிறாய். Because you need to have a conscience that when you sin, you are sinning. நமக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுக்கும். You need to have a guilty conscience. தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லும். It says that God is there. நீ செய்த தப்புக்கு தேவன் உன்னை தண்டிப்பார்னு சொல்லும். It says that when you sin, God will நீ மனுஷனை ஏமாத்திடலாம். You can deceive men. ஆனா தேவனை நீ ஏமாற்ற முடியாது. You cannot deceive God. சோ அப்ப உனக்கு இருக்கிற மனசாட்சி உன்னை குற்றவாளின்னு உன்னை தீர்க்கும். The conscience that we have, it will tell you that you are நீ sinner. தவறு செய்திருக்கிறேன்னு சொல்லும். It will tell that you have sinned. அது ஒரு சிக்னல். That is a signal. பாவம் செய்த உடனேயே அது உனக்கு ஒரு சிக்னல் காட்டும். It will send a signal when you sin. You are a sinner. நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். You are rightly to be. தேவன் உன்னை தண்டிப்பார். God will be judging you. இன்றைக்கு இல்லாட்டாலும் Not even if it's not ஒரு now. நாள்ல தேவன் உன்னை But தண்டிப்பார். one day God will judge you. தேவனுக்கு முன்னாடி போய் நீ நிக்கணும். You have to be standing before God one day. இப்படி மனசாட்சி நமக்கு ஒரு சிக்னல் பண்ணுது. This conscience will always signal like that. இப்பதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் வருது. நம்ம இவ்வளவு காலம் மனசாட்சியில குற்ற உணர்வுகளாய் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு சத்தியம் தெரியாது. நம்மை யார் மன்னிக்கிறார்கள் தெரியாது. நமக்கு எப்படி பாவ மன்னிப்பு பெறுவதுன்னு தெரியாது. இந்த பாவத்துக்கு வழினா தெரியாது. அப்பதான் தேவனுடைய சத்தியம் நம்மை தொடுது. We have been living in sin. We have a guilty conscience. But now God's word is coming to us. பாவிகளை இயேசு மாத்திரமே ரட்சிக்க முடியும். Only God can save the sinners. பாவிகளை ஆண்டவர் மட்டுமே
ரட்சிக்க முடியும். Only Jesus can save the sinners. பாவிகளுக்காக இயேசு மரித்தார். Only Jesus have died on the cross for the sinners. பாவிகளை மன்னிக்கிறதுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். In order to save the sinners, Jesus went to the cross. பாவங்களை மன்னிக்க He முடியும். can alone forgive our sins. தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். We are listening to the truth of நம்முடைய God. மனசாட்சியை அந்த தேவனுடைய வசனம் தொடுது. And the truth of God is touching our conscience. நான் மனம் திரும்புறேன். I am repenting. இதற்காக தான் மனசாட்சியை தேவன் கொடுத்தார். That is why God has given a conscience to us. ஆதாமுக்கு தேவன் மனசாட்சியை கொடுத்தார். God has given conscience to Adam. ஆவியை கொடுத்தார். He has given a spirit as well. ஆவியை எதற்கு கொடுத்தார்? Why he has given a spirit to Adam? ஆவியில தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். In order to know God, only through the spirit. ஆவியில தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். Only through the spirit we can know the word of God. இந்த வேதத்தை நீ ஆவியில தான் அறிந்து கொள்ள முடியும். This word can be revealed only through the spirit. நீ அறிந்து கொள்ளலாம். Even if it's your understanding through the mind, வாழ்க்கையாகாது. that cannot be a life for you. அது ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலைக்கு நீ கடத்தி கொண்டே இருப்ப. That you will be transferring from one mind to the other mind. தேவனுடைய வார்த்தையை ஆவியில தான் நீ அறிந்து கொள்ள முடியும். Only you can understand the word of God through the spirit. தேவனுடைய வார்த்தையை உன் ஆவியை இல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது. Without a spirit, you cannot understand God's word. தேவனோடு இணைவதற்கும் If you are having united with God, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து in கொள்வதற்கும் order to understand the truth of God, ஆவியை தேவன் கொடுத்தார். God has given the spirit. மனசாட்சி தேவனிடத்துல வழிநடத்துவதற்காக, ஆவியானது தேவனோடு இணைந்து வாழ்வதற்காக. The conscience that in order to sense that it is a sin, and spirit in order to live with God. இப்போ ஆதாம் தவறு செஞ்சிட்டான். Satan have sinned now. ஆதாம் தவறு செஞ்சிட்டான். Adam have sinned now. ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். Adam have sinned. ஆவி செத்து போச்சு. The spirit have died. ஆண்டவர் சொன்னார், புசிக்கும் நாளிலே நீ புசிக்கும் நாளிலே நீ சாவாய். When you eat, you will surely die. அவன் சாத்தானுடைய வார்த்தையினாலே வஞ்சிக்கப்பட்டு அவன் ஆவியிலே மரித்து போயிட்டான். Adam deceived by Satan and he was sinned. இப்போ அவனால் ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. Now he is not able to understand the God. ஆண்டவரோடு அவன் ஐக்கியப்பட முடியாது. He cannot have a fellowship with God. தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு விட்டது. The fellowship with God is இனி அவன் தேவனோடு அவன் ஐக்கியப்பட முடியாது. He cannot have fellowship with God anymore. இப்பொழுது அவருடைய மனசாட்சி தவறு செய்த உடனே அவருடைய மனசாட்சி சொல்லுது, நீ தப்பு பண்ணிருக்க. Now his conscience pricking him that whenever he sins, you are sinning. அவன் உண்மையாகவே மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். If he should be obedient to his conscience. அவன் கீழ்ப்படிந்திருந்தா அவன் என்ன சொல்லிருக்கலாம்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். If he obeys the conscience, he can say to God, Lord, I have sinned. நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. Lord, I have sinned. மனசாட்சி சொல்லுது. மனசாட்சி இங்க பாருங்க, நீங்க தவறு பண்ணீங்க, அந்த தவறுக்கு நீங்க தான் பொறுப்பு, அதற்கு படியை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. Conscience is always say that you have sinned, you have to acknowledge your sin. நீங்க செய்த தப்புக்கு நீங்க தான் காரணம். Whatever you sin, you are responsible. நீங்க யாரையும் காரணம் காட்டக்கூடாது. You cannot say, you cannot show your responsibility to others. மற்றவர்களாலே நாம் பாவம் செய்ய தூண்டப்பட்டிருக்கலாம். Through others we can tempted to sin. பட் நாம் செய்த பாவத்துக்கு நாம் தான் பொறுப்பு. But whatever the sin that we did, we are responsible. நாம் செய்த பாவத்துக்கு மற்றவர்களை பொறுப்பாளி ஆக்க கூடாது. The sin which I did, I cannot blame others that he is the cause. இப்போ ஆதாம் தவறு செஞ்சிட்டான். Adam have sinned. அவன் என்ன பண்ணிருக்கணும்? நேரா தேவனிடத்துல அவன் மனம் திரும்பி இருக்கணும். What he should have, we have gone to God. ஏன்னா தேவன் மட்டும் தான் மன்னிக்க முடியும். Because God is the one who can தேவன் forgive you. நேசிக்கிறார். God loves you. அவர் நம்மை தண்டிப்பதில்லை. He is not condemning us. எப்ப தண்டிக்கிறாரு? When he will be மனம் திரும்பாத போது தண்டிக்கிறாரு. only when he judge, because when we are not truly மனம் repentant. திரும்பினவர்களை ஒரு காலம் தண்டிப்பதில்லை. He will not judge a person if truly repentant. ஆண்டவருக்கு தெரியும் மனுஷன் தவறு செய்யக்கூடியவன். Jesus knows that. God knows that a man can sin. அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருக்க முடியும். He can, without sin, he can. அதற்கு அவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கணும். Then he should be have a fellowship with God. தேவன் ஆவியா இருக்கிறார். அதனால அவருடைய ஆவியிலே தேவன் இருக்கும்போது மட்டும்தான் அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியும். God is spirit. Only when the spirit lies within the spirit, then he can able to follow, obey the commandments. அவன் அதற்கு அந்த வார்த்தையை விசுவாசித்திருக்கணும். Then he should have வார்த்தையை believed the word of God. வார்த்தையை If விசுவாசித்திருக்கணும். he had believed the word of God, ஆவியானவர் அவருடைய ஆவியிலே இணைஞ்சு then the spirit will unite in a spirit. அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருக்க அவரால் உதவி செஞ்சிருக்க முடியும். Then he would have helped him not to sin. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை But விசுவாசிக்கல. he have not believed the word of God. அவன் பிசாசுடைய வார்த்தையை He விசுவாசித்தான். believed the Satan's word. தேவனால் அவனுக்கு உதவி செய்ய முடியல. God is not able to help him. ஆனால் தேவன் அவரை பாவம் செய்த போது கூட தேவன் அவரை மன்னித்திருக்க முடியும்.
Even if he have sinned, God would have forgiven him. ஆனால் அவன் மனசாட்சிக்கு அவன் கீழ்ப்படியில்லை. But he has not obeyed his conscience. மனசாட்சி சொல்ற அந்த குற்ற உணர்வை அவன் அதற்கு கீழ்ப்படியில்லை. He has not obeyed the conscience that pricked him. ஆண்டவர் கேக்குறார், எங்க இருக்கிற ஆதாமே என்றார். God is asking, where are you, Adam? அவர் சொல்றார், ஆண்டவரே யார் உனக்கு இதை செஞ்சது அப்படின்றார். God says that who made you to do this sin? அவர் சொல்றார், நீ கொடுத்த இந்த ஸ்திரீனால தான் நான் என்ன பண்ணேன். Adam replied that the one which you give. அவன் செய்த பாவத்துக்கு யார் மேல பழிய போடுறான்? மனைவி மேல பழிய போடுறான். He has put his blame. Adam has put his blame on his wife. மனைவி என்ன சொல்றாங்க? What wife says? நீங்க என்ன யார் உனக்கு இதை செய்ய சொன்னதுன்றார். God has asked him, who caused you to sin? உண்மையாவே தாழ்மையா இருந்திருந்தா, If she is so மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்தா பழியை யார் மேல போட்டுக்கணும்? அவர் மேல போட்டுக்கணும். If Eva have a clear conscience, he would have blamed herself. ஆனா அந்த ஏவாள் என்ன சொல்றாங்க? இந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணுது? But she told, but he blamed. மனிதனை அவர் சபிக்கல. மனுஷனை அவர் சபிக்கல. God has not condemned men. அவர் சர்ப்பத்தை சபித்தார். He have cursed the Satan. இந்த பூமியை சபித்தார். He have cursed the land, earth. மனுஷனை சபிக்கல. He has not cursed man and woman. ஏன் மனுஷனை சபிக்கல? Why doesn't curse the man? காயின் தப்பு பண்ணும்போது காயினை சபிச்சாரா? When Cain sinned, have he cursed the Cain? காயினை சபிச்சாரா? Have you cursed the Cain? தெரியுமா? Do you know? காயினை சபிச்சாரா? சபிக்கலையா? எடுத்து வாசிப்போம். பத்தாவது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் அடுத்த வசனம், நீ சபிக்கப்பட்டு சபிச்சாரா சபிக்கலையா? சபிக்க இப்பதான் உங்களுக்கு டவுட்டா இருக்குது. சபிச்சாரா சபிக்கலையா? ஏன் ஆதாம சபிக்கல? ஏன் காயினை சபிச்சார்? Why he has not cursed Adam but he cursed Cain? ஏன் சபிச்சார்? Why? ஆதாமுடைய பாவம் அவனுக்குள்ளாகவே அவன் பாவம் செய்தான். Because Adam have sinned for himself alone. மனிதனுக்கு விரோதமா எதையும் செய்யல. Because he have not sinned against அவன் செய்த பாவம் தேவனுக்கு விரோதமானது. He has sinned against God. ஆனால் எந்த மனிதனுக்கு விரோதமாகவும் கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல. But he have not sinned against men, not adultery. காயின் அப்படி இல்ல. But not Cain like that. அவன் ஆபேலை கொலை செய்தான். But he has killed Abel. இவன் செய்தது மனுஷனுக்கு விரோதமான பாவம். He has sinned against men. இதுவும் தேவனுக்கு விரோதமான பாவம் தான். This is also sin against God. மனுஷனுக்கு விரோதமா பாவம் பண்ணாலும் பாவம் தான். But if we sin against men also it's a sin. நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணாலும் பாவம் தான். But if we sin against God is also a sin. ஆனா ஆதாமை தேவன் சபிக்கல. But God has not cursed Adam. காயினை தேவன் சபித்தார். But he cursed Cain. காரணம், The reason is மனுஷனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும்போது மனுஷன் தேவனை நோக்கி முறையிடுகிறான். ஆண்டவரே, இந்த மனுஷன் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவனுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுது? when Cain sinned against Abel, the Abel's blood have cried to God. தேவன் நீதி உள்ளவர். God is righteous. தேவன் அதற்கு பதில் சொல்லி ஆகணும். God has to deal with this. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது தப்பு பண்றாரு. David have sinned. அடுத்தவருடைய மனைவியோட விபச்சாரம் பண்றாரு. He has made an adultery with Uriah's wife. அவரை தண்டிச்சாரா? Did God curse him? தண்டிச்சாரா? Did God judge him? தண்டிச்சாரு. அவருக்கு பிறந்த குழந்தைய சாகடிச்சார். God have judged him because the one who was born from David, he made him die. நீங்க நினைக்க கூடாது தேவன் வெறும் மன்னிக்க மட்டும் தான் செய்யறாருன்னு நினைக்க கூடாது. You should not think that God is alone only forgiving us. அவர் மன்னிக்கிறார் என்பது உண்மைதான். He forgives us, that is true. நீங்க மனுஷனுக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது அந்த மனுஷன் தேவனை நோக்கி என்ன பண்றான்? Whenever you sin against a man, that man is ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டான். That man says that Lord, இவன் என்னுடைய நிலத்தை அபகரிச்சிட்டான். Lord, he has got all my land. தேவனை நோக்கி முறையிடுறாங்க. He says everything to God. தேவன் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. God has to answer him. ஆதாம் அப்படி மனுஷனுக்கு விரோதமா எதுவுமே செய்யல. Adam have not sinned against men. அதனால ஆதாமை அவர் என்ன பண்ணல? That's why God have not cursed Adam. அவர் சபிக்கல. That's why God have not cursed Adam. நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம்
மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். Because we are sinning against both God and man. நாம் ரொம்ப கவனமா We இருக்கணும். need to be so careful. தேவன் அதை சும்மா விட்டுற மாட்டார். God will not leave us as such. நீங்க பாருங்க, யாக்கோபு இருந்தாரு, Job was there. அவர் அப்பாவை ஏமாத்துறாரு, Jacob, he have deceived his அண்ணாவை father, ஏமாத்துறாரு. his brother. ஒரு நாள்ல மாமனார் இவரை ஏமாத்துறாரு. The Laban have deceived him only. ஏன்னா இந்த பொண்ணை கொடுக்குறேன்னு வேற ஒரு பொண்ணை கொடுத்துறாரு. Because instead of ஐயோ giving நான் அந்த Rachel, he பொண்ணுக்காக is தானே giving வேலை Leah. செய்தேன், நீங்க எந்த பொண்ணை கொடுத்தீங்களேன்றாரு. He is given Leah instead of தேவன் Rachel. பதிலுக்கு பதில் செய்வார். God will do tit for நீங்க tat. நினைக்கக்கூடாது அவர் அன்புள்ளவர் தான், நினைக்கக்கூடாது. You cannot think that நீங்க God is so மற்றவங்களை ஏமாத்தி gracious. சேர்த்தீங்கன்னா ஒரு நாள்ல மற்றவர்கள் உங்களை ஏமாற்றும்படி தேவன் அனுமதிப்பார். Whenever you deceive other நீங்க people, God will மற்றவங்களுடைய one நிலத்தை day, அபகரிச்சீங்கன்னா ஒரு நாள் உங்க நிலத்தை இன்னொருத்தர் அபகரிக்கும்படியாய் தேவன் அனுமதிப்பார். one day God will allow you to deceive by other men. நாம் பாவம் செய்வதை குறித்து ரொம்ப சீரியஸா. We need to be so careful while we are sinning. ஆதாம் இங்கே மனம் திரும்பல. Adam had not repented here. வேதத்துல நிறைய வசனம் இருக்குது. அடுத்தவ மனைவியோட நீ மாவரைச்சா உன் மனைவியோட அடுத்தவன் வந்து மாவரைப்பான்னு. When you sin against others man's wife, then our wife will be sinning against others man's wife. வேதத்துல Yeah, read this அடுத்தவ verse. மனைவியை மட்டும் நீ இச்சிக்கலாம், ஆனா உன் மனைவியை மட்டும் மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது. You can lust after another's wife, but your wife cannot அடுத்தவ lust after மனைவியோட yours. நீ படுக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனா உன் மனைவியோட அடுத்தவன் படுக்க கூடாது. You are saying that you என்ன நியாயம் இது? You can be adultery with another என்ன woman. நியாயம் இது? How it is possible? நாம் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. You should not be so. நீ என்ன செய்யறியோ பதிலுக்கு அதெல்லாம் உனக்கு திரும்ப நடக்கும். Whatever you do, God தேவன் will make you அனுமதிப்பார். reap. God will allow you. மாம்சத்தினால் விதைக்கிறவன் மாம்சத்துக்குரியதை அறுத்தாகணும். Whatever we reap with the flesh, you will reap. You will whatever is sown in the flesh, you will reap in the flesh. பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுத்து. We need to take the sin பாவத்தோட seriously. விளையாட கூடாது. We should not play with it. ஆதாம் பாவம் செய்தான். Adam have sinned. ஆண்டவர் அவனை மன்னித்திருக்க முடியும். God can forgive ஆண்டவரிடத்தில் him. அவன் மனம் திரும்பல. He has not repented. பழியை வேற ஆள் கிட்ட போடுறான். He has இன்னொரு he ஆள் has மேல pushed his போடுறான். sin to other person. இன்னொரு ஆள் மேல போடுறான். He has put his blame to other person. தேவன் யாரையெல்லாம் மன்னிச்சிருக்கிறார் தெரியுங்களா? God எல்லாருமே have பாவம் செய்தவங்க வேதத்துல. all have sinned. யாருமே பாவம் செய்யறவங்க இல்லங்க. There is no one who have not sinned. நீதிமான் ஒருத்தர் கூட கிடையாதுங்க. There is no one righteous. தேவன் உண்டாக்கின முதல் மனுஷன்ல இருந்து The one who have created by எல்லா God, the மனுஷனும் first பாவம் person செஞ்சிருக்காங்க. to the last person, all have sinned. நீ வேதத்தை படிச்சுதான் நீ பாவம் செஞ்சிருக்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. There is no need that only when we read Bible that உன்னுடைய we are மனசாட்சியே sinners. சொல்லும், நீ தப்பு பண்ணியிருக்கிற, நீ ஏமாத்தி இருக்க, நீ பொய் சொல்லியிருக்கிற, நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன்னு உன் மனசாட்சியே உனக்கு சிக்னல் பண்ணும். Only our conscience will say that we are sinners. இந்த மனசாட்சி நம்மை ஆண்டவரிடத்துக்கு வழி நடத்துகிறது. Our conscience will guide us into the truth of God. இந்த மனசாட்சி உனக்கு குற்ற உணர்வை கொண்டு வருது. This conscience is pricking when we are இந்த sinning. குற்ற உணர்வுக்கு வழி தேவன். This guilty conscience, the இதற்கு way is God. ஆடு வெட்டுறதோ மாடு வெட்டுறதோ கோழி அறுக்கிறதோ நடந்து போய் பிரார்த்தனை பண்றதோ பூஜை பண்றதோ எதை செய்தாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. All the resolution that we take when we use the other blood, it will not save you. நீ சிந்தையிலேயோ எண்ணத்திலேயோ ஏதோ ஒரு விதத்துல நீ பாவம் செய்திருக்கிற. In any way, whether in mind or heart, you have sinned. நீதிமான் ஒருத்தரும் கிடையாது. There is no one righteous. நம்ம எல்லாருமே பாவம் All செஞ்சோம். have sinned. எல்லாருமே பாவம் செஞ்சோம். Everyone have sinned. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். The Bible says that all have sinned and come short of the glory of God. நான் பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது. There is no one says here that I have சில not sinned. பிரகாரமாக மோசமான பாவங்களை செய்திருக்கலாம். Someone can deliberately do an external sin. அவங்களோட நீங்க பெட்டரானவங்க நினைக்க கூடாது. You should not be thinking that you are better than others. நீங்க உங்க சிந்தையிலே தப்பு But you பண்ணிருக்கீங்க. can sin in your mind, உங்க எண்ணத்துல தப்பு in பண்ணிருக்கீங்க. your heart. உங்க இதயத்துல தப்பு In your பண்ணிருக்கீங்க. heart you have sinned. தவறு செய்யாத ஒருத்தர் கூட There கிடையாது. is no one can say that I have not sinned. முன்னாடி ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. That's why when the Sadducees women have brought near இவ Jesus, விபச்சாரம் பண்ணிட்டா. he has made an adultery. நாங்கெல்லாம் விபச்சாரம் பண்ணல. I have not sinned. அவள் தான் விபச்சாரம் பண்ணிருக்கா. The Pharisee says that she alone did adultery. கல்லடிக்கணும்னு இருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. என்ன சொல்றீங்க? Whatever you say, Lord, we have to stone உங்களில் her. யாராவது பாவம் இல்லாதவங்க இங்க இருக்கீங்களா? Anyone who have not sinned, எல்லாரும் anyone is கல்லை there? போட்டு போயிட்டாங்க. Everyone dropped the stone அவங்க and went. விபச்சாரம் பண்ணாங்களா? Did they made an adultery? இருதயத்திலே விபச்சாரம் They பண்ணிட்டாங்க. did an adultery within their heart. நீ இருதயத்துல பண்ணானா வெளிய பண்ணானா எல்லாமே ஒண்ணுதான். Whether you have made an adultery externally or internally, that is everything same. பாவம் வெளிய பண்ணானா செயல்ல செஞ்சானா எல்லாமே பாவம் தான். Whether you have sinned externally or ஆதாமுடைய internally, பாவம் செயல் everything இல்ல. same. ஆதாமுடைய பாவம் செயல் அல்ல. Adam's sin is not external. ஆதாமுடைய பாவம் சிந்தையிலே.
Adam's sin is about in the mind. காயினுடைய பாவம் வெளியில. Cain's sin is outside. பாவம் எங்க இருந்து வருது? Where sin comes from? செடி எங்க இருந்து வருது? Where does the plant come from? உள்ள இருக்கிற ஒரு விதையில இருந்து வருது. It is comes from the seed. அதே போல உள்ள இருக்கிற பாவத்திலிருந்து நமக்குள்ள எல்லா பாவங்களும் வருது. Every sin is coming out from the seed that within. ஆதாமின் நிமித்தமாய் பாவம் நமக்குள்ள வந்துச்சு. Through Adam, the sin have come inside our நாம heart. எல்லாரும் பாவம் செய்றோம். We all have sinned. இதுக்கு என்ன வழி? What is the solution? இயேசு கிறிஸ்து தான் வழி. Jesus is the only way. அதான் கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. That is why it says here Christ is life. Lord, I have sinned. நான் பூஜை பண்ணாலும் எந்த காரியமே செய்தாலும் காணிக்கப்படும் எதுவுமே பாவம் மன்னிக்கப்படாது. Whatever the sacrifices that I have made, it cannot forgive my sin. என் பாவம் நீ சிந்தினவுடைய இரத்தத்தினால மாத்திரம் தான் மன்னிக்கப்படும். Only a sin will be cleansed by the blood of God. பலியாயிருக்கிறீ. You alone gave a life for நீ me. நேசிக்கிறீ. You have loved me. நீதான் தேவன். You are Lord. இப்படிதான் நாம் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி வரணும். That is how we have to repent and come close to God. மனம் திரும்புதல். This is called repentance. நான் செய்த பாவத்தை நானே ஏத்துக்கணும். We have to accept our பழியை sins. என் மேலே போட்டுக்கணும். We have to blame ourselves. நான் வேற யார் மேலே போடக்கூடாது. We should not blame நான் others. குற்றவாளி ஆண்டவரே. Lord, I am guilty. ஆனா நீர் என்னை கண்டிக்க மாட்டீர். Lord, you have not நீர் loved என்னை me. நேசிக்கிறீர். You have loved me. நீர் என்னை மன்னிக்க முடியும் You ஆண்டவரே. can forgive me. நான் Lord. உம்மை விசுவாசிக்கிறேன். Lord, I am believing என்னை you. மன்னிப்பதற்காக நான் சிலுவையில் வந்தீர். Lord, not to forgive me. என்னை Lord, you மன்னிக்கிறதுக்காக carried the cross. நீர் தண்டிக்கப்பட்டீர். Lord, you have took my எனக்காக blame. நீர் தண்டனை ஏற்றுக்கொண்டீர். Lord, you took my blame, Lord. இப்படி தேவனிடத்திற்கு நாம் வர வேண்டும். This is how we need to come close to இதுதான் God. ஆண்டவரிடத்திற்கு வருவதற்கான வழி. This is the way for the truth. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெருமையா இருப்பதற்கு காரணம் The என்ன? reason why many Christians are so much proud, they have not repented. அவர்கள் தன்னுடைய பழி தன்மேல் போட்டுக்கொள்ளல. They have not put the blame on themselves. நான் பாவி என்று இன்னும் அவர்கள் உணரல. They have not realized that they are sinners. மற்றவங்கள பார்க்கறாங்க. They are seeing others. அவங்களோட நான் better. Lord, I am better than them. They are so நான் cursed. நல்ல ஆளு. I am good person. நாம் சரியாய் மனம் திரும்பல. I have not truly repented then. நாம் உண்மையாய் மனம் திரும்பி இருப்போமானா If you are truly repented, கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருப்பார். Christ will be a life for me. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருப்பார். Christ would be a life for me. ஆதாமுக்கு தேவன் ஊதும்போது When God have breathed His life to Adam, அது ஆத்தும ஜீவன் உண்டாக்குச்சு. it has caused him a life, a earthly life. அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது Then he have believed in the word of God. ஆவிக்குரிய ஜீவன் உண்டாயிருக்கும். Then you would have got the spiritual தேவனுடைய life. வார்த்தையை விசுவாசிக்கல. He have not believed the word of God. ஆதாமுக்கு எப்படி சுவாசம் ஊதப்பட்டதோ When God have breath on இது Adam, ஒவ்வொரு தேவ மனுஷங்களுக்கு அப்படி ஊதப்பட்டு நாம் எழுதப்பட்டிருக்குது. this is how it is written. It is breath on us. ஆதாமுக்கு எப்படி சுவாசத்தை ஊதனாரோ How God have breath on இதெல்லாம் Adam. அப்படி ஒரு மனுஷனுக்கும் ஊதப்பட்டு In the எழுதப்பட்டிருக்குது. same way, God have breath அவங்க on this Bible and given to us. அவங்க சொந்த மூளையினால எழுதப்பட்டது இல்ல. It is not written on their human wisdom. ஊதப்பட்டு இது எழுதப்பட்டிருக்குது. By the breath of the Holy Spirit, it is இது written. ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினால் ஊதப்பட்டது. It is written. It is breath by the Holy Spirit. தேவனுடைய சுவாசம் அவருக்கு உயிர் கொடுத்தது. God's breath have caused him life. தேவனால் ஊதப்பட்ட இந்த வார்த்தை ஆவிக்கு ஜீவன், ஆவிக்கு உயிர் கொடுக்கிறது. The one which is breath by the breath of God to this word, it gives us life. இயேசு ஆத்மாவுக்கு ஜீவன் அல்ல. Jesus is not a breath for our ஆவிக்கு life. ஜீவன் அவர். It is a breath for our கிறிஸ்து spirit. எனக்கு ஜீவன் என்று சொன்னால் If I am saying that Christ is my life, அது என்னுடைய ஆவிக்கு. it is from the spirit. ஆதாமின் முத்தமாய் என்னுடைய ஆவி மரித்து போய்விட்டது. Through the Adam, my flesh have died. My spirit have died. மனம் திரும்பும் போதுதான் அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. Only when I have repented, that யாரெல்லாம் மனம் spirit will be திரும்புகிறார்களோ regenerated. தேவன் அவர்களை தண்டனையிலிருந்து விடுதலையாக்குகிறார். Whenever a person repents, God will be removed from the judgment. யாரெல்லாம் மனம் திரும்பலையோ அவர்களெல்லாம் தேவன் நியாயம் தீர்க்கிறார். Who have not repented, இது God will judge. ஆதியாகமத்திலிருந்து நடக்குது. This is happening from the இன்னைக்கு Genesis. இல்ல. It is not happening now. நோவாவின் காலத்திலே தேவன் நியாயம் தீர்த்தார். In the days of Noah, God have judged the people. திரும்பாத ஜனங்களெல்லாம் அவர்களை தேவன் நியாயம் The தீர்த்தார். people who have not repented, God have judged them. யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்களை எல்லாம் தேவன் மன்னித்தார். Who have repented, God have forgiven them. இன்னைக்கும் அதேதான். This is the same today. நாம் எல்லாருமே பாவிகள். We are all have sinned. தேவனுடைய தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் If you want to get escape from the judgment of தேவன் God, நம்மை தண்டிக்க தேவனுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் not to get relief from the judgment of God, என்னுடைய பாவங்களுக்கு நானே பொறுப்பாளி. then we need to acknowledge என்னுடைய our sins. பாவங்களுக்கான பழியை நானே போட்டுக்கணும். Then we need to blame our நான் sins. சிந்தையில பாவம் செஞ்சிருக்கிறேன். Lord, I have sinned ஆண்டவரே, in my நான் mind. என்னுடைய நோக்கத்துல பாவம் Lord, I செஞ்சிருக்கிறேன். have sinned in my ஆண்டவரே, intentions. எனக்குள்ளாக நான் பல பாவங்களை
ஆத்மாவிலே Lord, செஞ்சிருக்கிறேன். I have sinned within my ஆண்டவரே, hands. வார்த்தையில பாவம் செஞ்சிருக்கிறேன். With my words I've sinned. ஆண்டவரே, கண்களிலே பாவம் செஞ்சிருக்கிறேன். With my eyes I've sinned. ஆண்டவரே, செயல்களில பாவம் With my செஞ்சிருக்கிறேன். actions I've sinned. ஆண்டவரே, நான் பாவி. Lord, I have இந்த sinned. பாவத்துக்கு நானே பொறுப்பு. Lord, I am sinner. I am இதை the நானே one. பழி ஏத்துக்கிறேன். I am taking the blame for உங்களுக்கு myself. யாரையும் நான் காரணம் காட்ட I மாட்டேன். don't want to put a burden ஆனா நீங்க on என்னை others. நேசிக்கிறீங்க. Lord, you have நீங்க என்னை owed தண்டிக்க me. மாட்டீங்க. You will not என்னை மன்னிக்க condemn ஆண்டவரே. me. Lord, forgive me, Lord. இப்படி வந்தவங்க எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆதியிலிருந்து மன்னிப்பு பெற்றுக் கொண்டார்கள். Those are the things. Those are the ஒரு people விபச்சார that ஸ்திரீ வந்தா. receive the forgiveness ஒரு of God. விபச்சார ஸ்திரீ வந்தா. Adulterous woman came. அவள் பரிசேயர்களைப் போல ஏதோ பாவம் இல்லாதவர்களைப் போல அவள் நடிக்கல. You have not acted that ஆண்டவரே, நான் like விபச்சாரம் செய்தவள் ஆண்டவரே. Lord, I have நான் sinned. மோசமான பாவி. I am a wretched sinner. ஆனா நீர் என்னை மன்னித்தீர். Lord, விசுவாசித்தால் இயேசுவை. she believed on ஆண்டவர் Jesus சொன்னார், Christ that நான் he உன்னை will தண்டிக்க forgive me. மாட்டேன். I will not condemn நான் you. உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க I மாட்டேன். will not condemn you. போ, இனி பாவம் செய்யாதே. Go, sin no more. உங்களுக்கு எனக்கு இதே செய்திதான். For you and me, the கிறிஸ்து same எனக்கு message. ஜீவன் என்று சொன்னால் If I am telling that Jesus Christ is my life, அதனுடைய மீனிங் என்ன? what is the meaning of it? நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் I கொண்டிருக்கிறேன். have received the இயேசு forgiveness of sin. கிறிஸ்துவை விசுவாசிப்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனம் திரும்பி நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் What கொண்டிருக்கிறேன். is that we believe on Christ? We will be repenting and believe that பரிபூர்ண ஜீவன் என்று I have சொன்னா sinned என்ன? the I have the போ, forgiveness. இனி பாவம் செய்யாதே. What is forgiveness? Go sin no more. ஆண்டவர் அந்த விபச்சார ஸ்திரீக்கு சொன்னது என்ன? நீ இந்த விபச்சாரத்தை திரும்பவும் நீ செய்யக்கூடாது. Jesus have told that you sin no more. The same thing. அவளுக்குள்ளாக ஆவியானவர் வரல. Christ have not come inside his heart. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் இனிமே என்ன பண்ணாத? What Christ says? இந்த பாவத்தை திரும்ப செய்யாத. Go sin no more. The நான் இந்த sin. விபச்சாரத்தை மன்னிச்சிட்டேன். I have forgiven the திரும்ப போய் இந்த adulterous. விபச்சார பாவத்தை நீ செய்யாத. Don't do adultery anymore. ஆண்டவர் இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். God is asking you and me, நீ எதற்காக இயேசுவை விசுவாசிக்கிற? why you are believing in Christ? இயேசுவை விசுவாசித்ததனால உனக்கு என்ன நன்மை நடந்திருக்கு? What is the good thing that happened? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எனக்கு கார் கிடைச்சிருக்கு, ஆண்டவரே எனக்கு வீடு கிடைச்சிருக்கு, ஆண்டவரே நான் சுகமாயிருக்கிறேன், எனக்கு அற்புதம். ஓ, கிறிஸ்டியன்ஸ் டோட்டலி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. Many Christians are saying that God has given that and this above the earthly possessions and all are deceived. கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. Many of the Christians are deceived. கிறிஸ்து எதற்காக? Why Jesus is ஜீவன். for his life. என்னுடைய ஆவிக்கு ஜீவன், For my spirit is என்னுடைய life. ஆவிக்கு வல்லமை. For my life is a power. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் போது அவர் நம்மை மன்னிக்கிறார். When we ask forgiveness for God, God will forgive us. நம்பர் 1 மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். Number one, we are receiving the forgiveness of ஆவி God. நீர்ப்பிக்கப்படுது. Then the spirit is அதனால regenerated. பைபிள் சொல்லுது, அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே மரித்த நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். That is why, because of the sin, you have been dead, but you are regenerated by the spirit. அது போதாது. That is not sufficient. அது ஒன்லி பாவ மன்னிப்பு. That is only the forgiveness அது of நான் sin. செய்த பாவத்துக்கான மன்னிப்பு. What are the sins that I have committed? நிறைய பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன். I have committed many sins. என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிற பாவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். Only what I remember, I am asking him. நிறைய காரியங்கள் எனக்கு ஞாபகம் இருக்காது. I am not remembering many sins. நிறைய காரியங்களை நான் மறந்துட்டேன். I have forgotten many sins. But God is not asking for it. உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அந்த பாவங்களை நீ அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை மன்னிக்காமல. அதுல இருக்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்தி. அநியாயம்னா என்ன? What is unrighteousness? அறிக்கை செய்யற பாவம்னா என்ன? What is the sins that we ask அநியாயம்னா என்ன? for? What is unrighteousness? அறிக்கை செய்யற பாவம்னா உன் ஞாபகத்தில் இருக்கிறதை நீ அறிக்கை செய்ய What முடியும். are the sins that we confess? Only when we have remember that we will confess it. அநியாயத்துக்கு என்ன அர்த்தம்? What is the unrighteous எனக்கு sin? நிறைய காரியம் ஞாபகத்திலே இருக்காது. Lord, I am not remembering many sins that I தேவனால் did. எல்லாம் நீக்கி God சுத்தமாக. will forgive everything and நீ cleanse us. பாவமே செய்யாதவனை போல தேவன் உன்னை God பார்க்கிறார். will make you that you have not நீ sinned. இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு What are விட்டது. the sins that you have committed till நீ date? பாவமே செய்யாதவன். You are not sinned. மேற்கொண்டு நாம் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்றது? How can we live இந்த this பாவம் holy life? இப்ப தேவன் நம்மை பாவம் செய்யாதவர் போல பார்க்கிறார். God is seeing that I am not a sinner. அதே வாழ்க்கையை நான் வாழணும். I want to live like that. பாவம் செய்யாத வாழ்க்கையை நான் வாழணும். The life that we are not committing any என்னால sins. எப்படி முடியும்? How can it be எனக்குள்ள possible? பாவம் இருக்கு இல்லையா? I have a sin inside me. பாவம் தூண்டப்படுது இல்லையா? The sin is getting நான் திரும்ப agitated. திரும்ப பாவம் செய்வேன் இல்லையா? I am sinning again and again. What is the solution for it? எனக்கு ஆவியிலே நான் வல்லமை அடையணும். In my spirit, I need to have அதான் the வேதம் power. சொல்லுகிறது, என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வல்லமையுடையதாய் இருக்கிறது. That is why the Bible says that my word is the எப்ப power and தேவனுடைய spirit. வார்த்தை வல்லமையுடையதாய் மாறும்? When the word will become a power in us,
ஆவியானவரோடு சேர்ந்து இருக்கிற அந்த வார்த்தை நானும் ஆவியானவரோடவே சேர்ந்து அதை விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது எனக்கு வல்லமை கிடைக்கும். The power when we get the Holy Spirit that there's inside this verse, when I in the Spirit believes that இந்த வார்த்தையோடு ஆவியானவர் இணைந்திருக்கிறார். in this word the Spirit of இந்த God, ஆவியும் வார்த்தையும் சேர்ந்தது. the truth and the Spirit of ஆனா எனக்கு என் இருதயத்தில் ஆவியானவர் இல்லாமல் என் மூளையை பயன்படுத்தும் பொழுது எனக்கு வல்லமை கிடைக்காது. when I don't have power inside the Spirit, if I use the brain, எனக்கு அறிவு கிடைக்கும். I will only get the knowledge. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பேன். I might know many things, but I cannot live like that. எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்காது. I cannot have a victory of life. செய்ய முடியாது. I cannot victory of செய்யாத sin. வாழ்க்கையை நான் வாழ I முடியாது. cannot live a life without victory of பாவம் sin. சுமத்தப்படும் போது என்னால் அதை மேற்கொள்ள முடியாது. Whenever the sin is getting agitated, I cannot overcome that. அதற்கு என்ன வழி? What is the solution? இந்த வார்த்தை எப்படி இருந்தோ அப்படியே நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். How the letter is, I have to believe as such. இது ஆவியும் வார்த்தையும் சேர்ந்து இருக்குது. The word and the Spirit are அதே interrelated. போல நானும் ஆவியானவரும் சேர்ந்து இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். That is how we have to receive என்னுடைய ஆவியிலே by தேவனுடைய my ஆவியை Spirit பெற்று and இந்த the Spirit. வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும். Then I have to receive the Holy Spirit in my spirit and I have to receive this word. அப்போதான் இது நடைமுறைக்கு செயலாகும். That is how it can be implemented. ஆதாமால் அதனால தான் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ள That is முடியல. why Adam was not able to follow the word தேவனுடைய of ஆவி God. அவருடைய